இதயத்துல அவர்கிட்ட தான் வரணும்னு. சார் இந்த விவேக் போற டைலாக் தான் சார் ஞாபகம். இதுதானா இரவலாம் நம்ம ஒட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த அம்மா பேசுவாங்க. அந்த மாதிரி 13 சிட்டிங் எம்எல்ஏக்கு நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு பிரபலமான முன்னாள் எம்எல்ஏ அவருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், சில யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இல்லைனா அந்த 27 இன்னும் 1 பெண்டிங் வேற இருக்கு. கடைசியில் சொல்றோம் அடுத்தது அப்படின்னு. இந்த ஹீரோ கிளைமேக்ஸ்ல தான் என்ட்ரி கொடுப்பாரு போலீஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் இதுதான் பண்ணுது சார். லேட் எங்களுக்கு பாதகமா இருக்குன்னு பல பேர் சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கோம். வை திஸ் டிலே? என்ன பிரச்சனை? பாஜக பல காரணிகள் சொல்றாங்க, பட் காங்கிரஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்காங்க. இதுல ஒவ்வொரு முறையும் லேட்டுனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா? காங்கிரஸ் எப்பவும் இப்படித்தான். அதுக்கு நம்ம புதுசா மாறிடுமா? இந்த முறை 4 முனை போட்டி களத்துல எல்லாம் இறங்கிட்டாங்க இல்லையா? அதாவது வேட்புமனு தாக்கல் இறுதி நாள் எது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திங்கக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. திங்கக்கிழமை வரை நமக்கு நாள் இருக்கு, கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து வாபஸ் வாங்குற நாள் என்னைக்கு? 9. சார், அரசோ தேர்தல் கமிஷனோ இந்த தேதி வரையும் பண்ணலாம்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கு என்ன அந்த வேகம்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி களம்னு சொல்கிறீங்கல்ல, களத்துக்கு போகணும்னு. களத்துக்கு போகிறது முந்தைய காலம் அல்ல, இது டிஜிட்டல் யுகம். ஓகே, இன்னைக்கு எந்த வேட்பாளர்கள் அறிவிச்சாங்களோ அவ்வளோ பேர் இன்னைக்கு தமிழகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்கும் தெரியும். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்களுக்கு நீங்கள் இது ஒரு தாமதம்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், தேதி வாரியாக சொல்கிறேன். இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை வரையும் பண்ணலாம். அதனால் அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் தம்பி கோபிநாத் சொன்னதை அவரும் சொன்னார், இது தேசிய கட்சி, அங்கே போய் தான் முடிவு பண்ணும், அதே மாதிரி அங்கே தான் முடிவு பண்ணும். ஆனால் இப்போ நான் அவரோட ஒப்பிட முடியாதுங்களே. என்ன காரணம்னா, ஏன் ஒப்பிட முடியாதுன்னா, அவங்க 20 வாங்கினாலும் 25 வாங்கினாலும் 4 சீட்டு இந்த தடவை இன்னும் குறையத்தான் செய்யும். ஏன்னா அதில் 2 பேர் தொகுதி, எங்கள் தொகுதி தான் மாறல. யோசிச்சு பாருங்க, விளவங்கோடுல ஜெயிச்ச ஒருத்தரை நம்ம எங்க கொண்டு போய் உட்காந்து ஒரே பக்கத்தில் தொகுதி சார். இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாத்தூர். அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, தலைவர்களே பண்றாங்க, அவங்க சாதாரண தொண்டர். அந்த அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது நாங்கள் 28ல் 25 26 நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி பழைய அத்தனை 13 பேர் அப்படி வந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் அவங்கள மாதிரி 3-2 சீட்டு வெற்றி பெறக்கூடிய ஆளுங்க இல்லை. அதனால் எங்களோட அவங்களை கம்பேர் பண்ண வேணாம். அவங்க லேட்டாக பண்ணாலும் சரி, முன்னால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்ல. ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த முறை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் வேட்பாளர் அறிவிப்பதில் மட்டும் தாமதம் இல்லை, நம்ம பல கட்ட பேச்சுவார்த்தைகள், எனக்கு இவ்வளோ உனக்கு இவ்வளோன்னு ராஜ்யசபா சீட்டு பேசி அதிலே எத்தனை கட்டங்கள் பேச வேண்டியது, அதில் ஒரு தாமதம் இருந்துச்சு. கடைசியாகத்தான் காங்கிரஸுக்கே வந்தாங்க, டிஎம்கே நம்ம அதையும் பார்த்தோம். ஸோ முதல் கோணல் முற்றும் கோணலாக சில பேர் பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் கட்டம்னா என்ன, முதல் கட்டம் 2வது கட்டம் கட்டமாக தான் வரும். ஆனால் நாங்கள் கட்டம் கட்டுவோம்ல மற்றவங்கள. அதனால அதை பற்றி நீ எடுத்துக்க வேணாம். நான் சொல்ல வர்றது, நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா, திரு சீமான் அவர்கள் எல்லாருக்கும் முன்னால அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, முந்தின தேர்தல்களையும் அவர் தான் முதல்ல அறிவிப்பாரு, முதல்ல அவர் தான் பிரச்சாரம் போவாரு. என்னைக்காவது ஒரு சீட்டு வாங்கியிருக்காரா? இல்லை இல்லையா? அதனால முதல்ல போறவங்க போனா ஜெயிச்சிருவாங்கன்னு கிடையாது. முயல் தான் ஜெயிக்குன்னு சொல்ல முடியாது, ஆமா தோத்துலாம் சொல்ல முடியாது. அது முயலை போய் எங்கேயாவது நின்றுச்சுன்னா ஆமா அது வார்டுக்கு போய் ஜெயிச்சிடும். இதுதான் சார் எங்க ஒரு விஷயம் இருக்கு சார். இந்த தாமதம் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் இதை ஒரு மூத்த காங்கிரஸ்வாதியா இந்த பட்டியலை எப்படி பார்க்கறாரு? இதேதுலா எங்க மேலிடம் அறிவிச்சிருக்கு, அந்த மேலிடம் அறிவிச்சதை நான் ஏத்துக்கிறேன், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் சிலருக்கு மாற்றி கொடுத்துருக்கலாம். அதாவது நீண்ட காலம் இருந்தவங்க, அதாவது சீனியாரிட்டி, சின்சியாரிட்டி, ஃபெமிலியாரிட்டி, அதாவது எக்ஸ்பெண்டபிலிட்டி, என்ன சொல்ல போனா எக்ஸ்பென்சிபிலிட்டி, இப்படி லாயல்ட்டி, இப்படி இருக்கக்கூடியவர்களையும் அக்கமடேட் பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அதை நான் ஏற்கனவே மேலிடத்தில் சொன்னேன். அது மட்டும் இல்லை, வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் நீங்கள் புதுசாக யாருக்கோ கொடுக்கறத விட வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், நீண்ட காலமாக காங்கிரஸுக்கு உழைத்த வேட்பாளர்களெல்லாம் நீங்கள் கணக்கில் கொண்டு வந்திருந்தீங்கன்னா காங்கிரஸை இன்னும் மக்கள் விரும்பி இருப்பாங்க. காங்கிரஸ் மீது பரவாயில்லை, நீண்ட காலமாக உழைத்தவருக்கு கொடுத்தாங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக கொடுக்குறீங்க, போன வருஷம் வந்தவங்க, 2 வருஷத்துக்கு முன்னே வந்தவங்க, அப்படி கொடுத்ததன் விளைவு தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் 89ல் தேர்தல் நின்றேன், 91 எனக்கு அந்த சேப்பாக்கம் சீட்டு கொடுக்கல, யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தாங்க, ஜீனஸ் சர்வதின்னு. அவங்க அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு அம்மா காயத்ரின்னு வந்தாங்க, நாங்கள் எங்கள் கட்சியில் கொடுத்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி கடந்த முறை நீங்கள் சொன்ன விளவங்கூரில் ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. எல்லாம் அந்த அம்மாவுக்கு போகாம சும்மா இருக்காம அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அடுத்தடுத்த கட்சிக்கு போயிடுறாங்க. ஆக இந்த கட்சியிலேயே 14 முறை
நான் கேட்டு எனக்கு கொடுக்கல. இன்னைக்கும் கடுமையா முயற்சி எடுத்தேன். Right. டெல்லிக்கு போனேன், எல்லாம் செஞ்சேன். என் கடமையை நான் செஞ்சேன். கொடுத்தா காங்கிரஸுக்கு நல்லது, கொடுக்கலைன்னா எனக்கு நல்லது நான் நினைக்கக்கூடியவன். நான் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. என்ன கவலைப்படுறதுன்னா, அதாவது ஒரு காமராஜருக்காக நான் இந்த கட்சிக்கு நுழைஞ்சேன். Right. காமராஜர் மாதிரி நான் வந்து பதவியை பத்தி சிந்திக்காம இருக்கணும். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். அதாவது எம்எல்ஏ பதவி எம்பி பதவியில இருந்தா மட்டும்தான் அவர் பெரியார்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தந்தை பெரியாரு எந்த எம்எல்ஏ இருந்தாரு, எம்பியா இருந்தாரு, ஏன் மகாத்மா காந்தி எப்படி இருந்தாரு, தாண்டி நீங்க பேச அதனால அதை தாண்டி என்னைக்கு நீங்க கேட்டனால எனக்கு ஏன் கொடுக்கலங்கிறத நீங்க மறைமுகமா கேக்குறீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. எனக்கு கொடுக்கல, எங்களுக்கு 28 பேர் கொடுத்திருக்காங்க. இந்த 28 பேரை வெற்றி பெறது மட்டுமல்ல, எங்களுடைய நோக்கமே தமிழக முதல்வராக இன்று இருக்கக்கூடியவரை மீண்டும் முதல்வராக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், எங்க கூட்டணியுடைய தலைவர், அவரை முதல்வராக்குறதுக்காண்டி நான் இந்த நேரத்தில் முழுமையான பிரச்சாரத்தை புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு கூட்டணியில் இருக்கீங்க, இரண்டாவது மிகப்பெரிய கட்சி, முதல்வராக திமுக இருக்கணும், திமுக ஆட்சி இருக்கணும். பக்கத்துல பாண்டிச்சேரிக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், 6 தொகுதியில காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் பண்ணுது. பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு. அங்க நம்ம அது பார்க்கல. ஆனா இங்க நம்ம வந்து 28 சீட்டு நம்ம இன்னைக்கு கேண்டிடேட்ஸ் வச்சோன்னு இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா வாக்காளர் பார்வையில் எப்படி இருக்கும்? பக்கத்து மாநிலம் இல்லையா? வாக்காளர் பாண்டிச்சேரி வாக்காளர் வேற, தமிழ்நாடு வாக்காளர் வேற. 2 பேரும் மொழியால் தமிழராக இருக்கலாம். பாண்டிச்சேரியை பற்றி நீங்கள் கேட்கும் போதே தெரியும். பாண்டிச்சேரி எப்படியெல்லாம் அங்கே வந்து ஆட்சி அமையும், எப்படிலாம் கீழே இறங்கும், எப்படிலாம் மேலே போகும், எப்படிலாம் பல்ட்டி அடிப்பாங்க, ஐயானா ஆயாராம் காயாராம்பாங்கள்ல, அது ஒரு வித்தியாசமான மாநிலம். அங்கே மாலை மங்குனாவே எல்லாருமே மங்கிடுவாங்க. அதனால வேற விஷயத்தில் தங்கிடுவாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், பாண்டிச்சேரி என்பது வேறு. அந்த இதுக்கும் தமிழ்நாடு, எங்களை பொறுத்தவரை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ், தமிழ்நாட்டுடைய திமுக வேறு, அங்கே உள்ளவங்க வேறு. அது ரெண்டையும் நாம ஒண்ணா போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோமூர் சொல்றது ஒரு உண்மை இருக்கு. யூபியில 70-80 இடங்கள் வரை எடுத்த பார்லிமெண்ட்ல எடுத்த பாஜக ஏன் இந்த தடவை 40க்கு கீழே போச்சு தெரியுமா உங்களுக்கு? மாநில கமிட்டி தயார் பண்ண பட்டியலை அகில இந்திய கமிட்டி எடுத்துக்கல. எந்த கமிட்டி? பாஜக கமிட்டி. எடுக்காதன் விளைவு 40 கீழே போனாங்கன்னு அங்கேயே பேசிட்டு எடுத்துக்கொண்டதன் விளைவு காங்கிரஸ் அங்க எத்தனை எம்எல்ஏ சீட் இருந்துச்சு, எங்க நான் சொல்வது பாஜகவில் அந்த மாதிரி. ஆனா பாஜக காங்கிரஸ் 40க்கு மேல, ஒரு 10 இடம் கூட இல்லாத காங்கிரசும் அகிலேஷ் யாதவ் கட்சி 40க்கு மேல போச்சு. இன்னொன்னு 300 இடத்துல இருந்த பாஜக 400க்கு செல்ல வேண்டியது 240க்கு போச்சு. 50 இடத்துல இருந்த காங்கிரஸ் 100க்கு போச்சு. அப்படியும் கணக்குல வச்சுக்கோ. நம்ம அப்படியும் பார்க்கலாம்னா கோபிநாத் சொன்னதை ஒண்ணு நான் வந்து ஏத்துக்கிறேன். என்னை போன்றவர்கள் பாஜக கொடுப்பாங்க, ஆனா என்னை போன்றவர்கள் கொடுக்க மாட்டாங்க. என் பேர் இதயத்துல்லா. அதனால மைனாரிட்டிகளுக்கு வேணா கட்சியில ஒரு வேலை உறுப்பினர் மாதிரி பதவி கொடுப்பாங்களே ஒழிய எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அதையும் தெரியுது. ரொம்ப சுருக்கம் இதயத்துல்லா சார், ஒரே கேள்விதான் வைக்கணும். கூட்டணிகள் எந்த பிரச்சனையும் இல்லை சார், எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. மத்திய அரசு, மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். கூட்டணி அமைந்தது ராகுல் காந்தி கிட்ட எந்த ஒரு வாழ்த்துக்களும், ரெகுலராக வரக்கூடிய வாழ்த்துக்கள் அது வரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சார் அவர் கேரளாவுக்கு போறாரு. ஆஃப்கோர்ஸ் கேரளா ஏர்லி எலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இங்கே மோடி இது வரைக்கும் 3 முறை வந்துட்டும் போயிட்டாரு. கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ராகுல் காந்தி எப்போ வரப்போறாரு, என்ன பண்ண போ தேர்தலுக்கு இன்னும் எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு 21 கணக்கு வச்சுப்போம். பிரச்சாரம் முடியும் நாளை வச்சு பார்த்தா கூட 17-15 நாட்கள் தான் இருக்கு. என்ன பண்ண போகிறார் ராகுல்? அப்போ இது என்ன செய்தி சொல்லுது மக்கள்கிட்ட? இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பாளையங்கோட்டையில் பேசும்போது கூட, நேற்று ஈரோட்டில் பேசும்போதும், கோயம்புத்தூரில் பேசும்போது அருமை சகோதரர் ராகுல் காந்தியுடைய வேட்பாளர் இன்னைக்கு பேரை சொன்னார். பேரை சொல்லாமல் அந்த சின்னத்துக்கும் போடுங்கன்றாரு. அப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல இணக்கம் இருக்கு. அதில் எந்த சுணக்கமும் இல்லை, எந்த பிணக்கும் இல்லை. நீங்க என்னமோ அவங்க 2 பேரும் பேசினாங்களா இல்லையான்னு நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பாளையங்கோட்டை பேச்சுல ரொம்ப பிரமாதமா சொன்னாரு, ரொம்ப தெளிவாக சொன்னாரு. அதையும் அது மட்டுமல்ல, இன்றைக்கு டெல்லிக்கும் எங்களுக்கும் தான் அந்த தேர்தலுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இன்னைக்கு எடுத்து முதல்வர் சொன்னாரு. அது மட்டுமல்ல, இந்த இதுவரை நாங்க என்னென்ன செஞ்சோம்னு சொன்னது மட்டுமல்ல, இனிமே ஹீரோவா இருக்கக்கூடிய, அதாவது துணை முதல்வர் உதயநிதி சொன்ன மாதிரி ஒரு அறிக்கை இருக்குல்ல, தேர்தல் அறிக்கை, அதனுடைய விளக்கத்தையும் எடுத்து சொன்னாரு. என்னென்ன திருநெல்வேலி மாவட்டத்துக்கு செஞ்சோங்கிறது ஒன்றா சொன்னார். எப்படி கோயம்புத்தூர்ல சொன்னாரோ, எப்படி ஈரோட்டில் சொன்னாரோ. அப்ப மக்கள் மத்தியில செஞ்சது போகுது.
அவர் சொன்னதையும் செஞ்சாங்க, சொல்லாத பல விஷயங்களை செஞ்சதான் அவங்களுக்கு ஹீரோ. எது ஹீரோ? அது விடியல் பயணமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும். இன்னைக்கு உலகமே புதுமையா பார்க்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் உங்களுக்கு தெரியும், காமராஜர் கொண்டு வந்தது. ஆனால் காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு பல மாநிலங்கள் பின்பற்றுவது மட்டுமல்ல, தமிழக முதல்வர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் பின்பற்றுறது, அதை மக்கள் ரசிக்கிறாங்க, அவங்க வாக்களிப்பாங்க. ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரே வரி ஒண்ணும் இல்ல. வரத்து மூலமா நாம ஊடகத்தில் உள்ள ரொம்ப சுருக்கம் ஒண்ணும் இல்ல. சுமக்குதுங்கிறதெல்லாம் இல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குவர்களே என்னோட வாருங்கள் என்று ஜீசஸ் சொன்ன மாதிரி இல்ல. ஏன் திமுக தலைவர்களுக்கு தெரியாதா 28 கொடுக்கலாமா, இது விசிகாவுக்கு 8 கொடுக்கலாம் தெரியாதா? அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன. ரொம்ப பேர் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இல்லைன்னா நம்ம என்னன்னு 2014 இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பேசுறாங்க, அவர்கள் மதிமுக என்ன பேசுனாங்க வெளியே வந்து கூட்டணி முடிஞ்ச பின்பு? திரும்ப சொல்றேன், 2014 திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி இல்லாத 2 பேரும் ஜீரோவுக்கு போனது அவங்களுக்கு தெரியும். அதனால கட்சிகள் ஒன்றிணைந்தால் தான் உங்களுக்கு பேரறிஞர் அண்ணா தனியா நிற்கும் போது 15 வந்தாரு, 45 வந்தாரு. எப்ப ஆட்சியை பிடிச்சாரு? கூட்டணி வந்த பிறகுதான். அதனால இந்த கூட்டணியில யாரையும் சுமக்கல, அவங்களுடைய கிடைக்கக்கூடிய விகிதாச்சார பிரகாரம் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. இதை நான் மற்றவங்களுக்கு சொல்றேன். நான் புரியுது. நான் குமார் சுமப்பது என்பது தவறு. ரைட்.